வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மாய கதை சொல்ல போறேன். சிரிப்பும் சாகசமும் சிறிய மந்திரங்களும் நிறைந்த ஒரு கதை. இதுதான் ஆரா மற்றும் காடின் மறக்காத வாக்குறுதி. காலை சூரியன் மெதுவா மேல வந்துச்சு. ஆரா தூங்கி எழுந்தா. முதல்ல செய்த வேலை தெரியுமா? வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு குட் மார்னிங்னு மரத்துக்கு சொன்னா. அதே நேரத்துல ஒரு இலை அவளோட தலை மேல விழுந்தது. ஆஹா, ரிப்ளை போல. காடு உள்ள நடக்க ஆரம்பிச்சா ஒரு குட்டி பறவை அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. நீ என் கைடா? நான் ஆரா கேட்டா. பறவை சப் சப்னு பதில் சொன்னது. சரி, புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு செடிய தவறா தொட்டுட்டா. பூ பூ பூத்துடுச்சு. சாரி சொன்னா பூ பூக்குதா? இந்த காட்டுல மேனர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல. அப்போ திடீர்னு ஒரு காட்டு பன்றி வந்துச்சு. ஆரா ஓடினா. ஆனா அந்த பன்றி ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு. கார்டியன் தான், ஆனா கொஞ்சம் கிளம்ஸி. மரத்துல ஒரு 3 கண்களோட ஆந்தை, இந்த காடு உன்னை சோதிக்குது. அதோட இறகு கீழே விழுந்துடுச்சு. சீரியஸ் சீன்ல ப்ளூப்பரா. அப்போ திடீர்னு தேனீக்களின் பஸ்ஸிங் அவை ஆராவோட தலையை சுற்றினது. ஹேர் இன்ஸ்பெக்ஷனா? ஒரு தேனீ அவளோட கன்னத்துல உட்கார்ந்தது. நான் தேன் மட்டும் எடுக்க வந்தேன், கடிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆரா மெதுவா தேனை எடுத்தா. ஒரு துளி தேன் அவளோட விரலில விழுந்தது. ஐயோ, டேஸ்ட் டெஸ்ட் லேட்டர். அந்த நேரம் தேனீக்கள் அமைதியா பறந்தது. காடு அவளை ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. வீட்டுக்கு திரும்பும்போது அதே குட்டி பறவை மீண்டும் வந்தது. மிஷன் சக்சஸ்ஃபுல். அது தேன் குடுவை மேல உட்கார்ந்து பறந்து போயிடுச்சு. அப்ரூவல் தான். இந்த கதை சொல்றது என்னன்னா, மாயம் பயம் மட்டும் இல்ல, சில நேரம் அது சிரிப்பா கூட இருக்கும். ஆனா அந்த சிரிப்புக்குள்ளேயே ஒரு பாடம் ஒளிஞ்சிருக்கும். இயற்கையை மதிச்சா அது நம்மை பாதுகாக்கும். இந்த கதை ஒரு பழைய கதைன்னு சொல்வாங்க. ஆனா இன்னும் அந்த காடு ஆராவோட சிரிப்பை நினைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்களும் உங்க வாழ்க்கையில மாயத்தை தேடுங்க.